Hi friends, வணக்கம் and welcome to Vijay D Tech Channel. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீமில் இருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலமா விண்ணப்பம் செஞ்சுன்னு வரீங்க. அதில் முக்கியமாக திடீர் அறிவிப்புகளாக நானே எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு சூப்பரான திடீர் அறிவிப்புகள் 3 முக்கிய அறிவிப்புகளும் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்கின்னு வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திடீர் அறிவிப்புகள் மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3 முக்கிய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நடைபெற்று வருது. அதில் விண்ணப்ப படிவம் அப்ளை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் பணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கான அப்டேட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நானே எதிர்பார்க்காத லெவலுக்கு அப்டேட் கிடச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த வீடியோட லாஸ்ட்டில், அதாவது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க நிறைய பேர். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோட லாஸ்ட்டில் 8 நிமிஷத்துக்கு மேலே செகண்ட் ஆஃப் மட்டும்தான் கம்பல்சரியாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக விண்ணப்பிச்சவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கம்பல்சரியாக போய் சேரணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் அந்த 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோனா டீட்டெயிலாக பாருங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரேஸ் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுடன் ஸ்டாலினில் விண்ணப்பிச்சவங்களும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பணம் வாங்கி வரணும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட், அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய அறிவிப்பு எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோவை மக்களுக்கு தகவலாக கொடுத்துன்னு வரோம். முக்கியமாக மகளிர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் உங்களுக்கு 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண வந்திருப்பீங்க. நம்ம மட்டும்தான் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளாக போட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் இப்போ புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருது அப்படின்னே சொல்லலாம். அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு தீபாவளிக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில ஆர்டிகளில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது சம்மந்தமாக துணை முதலமைச்சர் முதலமைச்சர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக விளக்கம் கொடுத்துள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலமா துணை முதலமைச்சர் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். அதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது, ஆனாலும் இதில் சில குறைகள் உள்ளது. மக்கள் பலருக்கும் இன்னமும் பணம் சென்று சேரவில்லை என்று கூறுகிறார்கள். அதனால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் விண்ணப்பம் செய்ய மொத்த மக்களும் 60% பேர் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. அதில் 60% பேர், அதாவது 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அதில் 60 பேர் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் 45 நாட்களில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்ன வரைக்கும் பணம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக நம்ம துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுக்குற அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரியவிடும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். துணை முதலமைச்சரே டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். யாரெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மனுவில் மனு கொடுத்துறீங்களோ அது ஃபுல்லாக, அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ மனு வந்திருக்கு, எதுக்கான எந்தெந்த செக்டாரில் முக்கியமாக கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்கீமுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும். 1.5 மாதங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் 45 நாட்களில் 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரூபாய் 1000 பணம் யாரெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க கிரைட்டீரியா எல்லாமே எலிஜிபிள் ஆகிட்டு கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரியாக 1.5 மாதத்துக்குள்ளே பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்கள் தீபாவளிக்கு முன்னதாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண விண்ணப்பம் எஸ்எம்எஸ், அதாவது எஸ்எம்எஸ் சம்மந்தமாகவும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதனால தான் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த எஸ்எம்எஸ் சொல்கிறேன். அந்த எஸ்எம்எஸ் மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த தகவலும் வரல அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நமக்கு தொடர்ச்சியாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லி வராங்க. தீபாவளிக்கு முன்னதாக இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.
முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமாக விண்ணப்பம் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள்கிட்ட வந்து இந்த விண்ணப்பம் வந்து 45 நாட்கள் வந்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து அறிவித்ததுபடி பரிசீலிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலாய்வுக்கு டைரெக்டாக வீட்டுக்கே வருவாங்க. அது சம்மந்தமாக வீடியோவில் லாஸ்ட் டைம் வந்து டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கேன். கலாய்வு எப்படி வந்து செய்வாங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் அப்படின்றத கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மேலும் வந்து விண்ணப்பித்தவர்கள் எல்லாருக்குமே முதல் பட்டியல் வெளியாக உள்ளது, வாய்ப்பாக உள்ளது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்களோ முதல்ல பணம் வர போகிறாங்க. முன்கூட்டியே விண்ணப்பித்தவங்க எல்லாருக்குமே முதல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு, அதாவது பட்டியலுக்கான வாய்ப்பு வந்து வெளியே வர்றதுக்கு தகவல் வந்து வருகின்றது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்ப படிவம் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டாயமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து முதல் கட்ட பட்டியல் வெளியானதுக்கப்புறம் ஆய்வு செய்யப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு முன்கூட்டியே வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி பணம் வருமா வராதான்றத நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களில் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் செய்ய விண்ணப்பம் எந்த குறையாக இருந்தாலும் எந்த ஒரு மனு கொடுத்துருந்தாலும் 45 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் அளிக்கப்படும், தீர்வு அளிக்கப்படும் அப்படின்றது அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகின்றன. எனவே முதல் நாளில் அல்லது முகாமில் தொடங்கி முதல் வாரத்தில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் பதிலளித்து பெற வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் வந்து ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் வந்து வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மக்கள் தரப்புலேருந்து நிறைய வந்துன்னு இருக்குது. எனவே முதல் நாளிலிருந்து விண்ணப்பித்தவங்களுக்கு அதுக்கான பதில் வந்து வரல அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு பதில் அனுப்பப்படவில்லை, முக்கியமாக அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்னதாக பதில் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு முன்னாடியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பணம் வந்து ரூபாய் 1000 வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. 45 நாட்கள் அதுக்கான எஸ்எம்எஸ், செகண்ட் எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும், ஆனால் வந்து வரல. அது சம்மந்தமாக வீடியோ லாஸ்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கேன். முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முக்கியமாக பயனாளிகள் மற்றும் தகுதியானவர்கள் குறித்து தகவல் சமீபத்தில் வெளியாகினது. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இதுக்கான சமீபத்தில் வெளியாகிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 25 லட்சம் பேர் சுமார் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை வந்து பயன்படுத்தி மனு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடன் ஸ்டாலினில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவற்றில் இந்த திட்டத்திற்கு உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளார்கள் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கொடுத்த மனுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் மனுக்கள் வந்து இந்த திட்டத்துக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. திமுக அரசோட மிகப்பெரிய ஒரு திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால தான் பல்வேறு பேர் இந்த திட்டத்துக்கு வந்து உன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வராங்க. உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரும் இதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போ உறுதி கொடுத்துருக்கிறார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உறுதி கொடுத்த உதயநிதி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி முன்னதாக உரிமை தொகை தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி சில முக்கிய விளக்கத்தை கொடுத்திருந்தார். ஏற்கனவே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வந்து வழங்கப்படும், 1.5 மாதங்களில் அவர்களுக்காக கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். நம்ம ஏற்கனவே வீடியோ லாஸ்ட்லேயே வந்து சொல்லியிருந்தோம், அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு. மேலும் இதில் உள்ள விதிகளில் சில தளர்வுகளும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது நிறைய கிரைட்டீரியா வந்து ஏற்கனவே வந்து இருந்தது. இப்போ வந்து செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியா தளர்வுகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பதற்கான நிறைய பேர் அப்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக இருக்கிற நாட்களில் கண்டிப்பாக இது வரைக்கும் வந்து இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கணும், சரி இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகும்னு நினச்சி அப்ளை பண்ணாதான் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அதாவது இதுக்கு மேலே வந்து தளர்வுகள் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளர்வுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்றதும் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ பல்வேறு மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்ன்றத விட தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அதிகாரிகள் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரைட்டீரியா எல்லாம் கொடுத்த க்ரைட்டீரியா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத கலாய்வு மூலயமா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வராங்க.
மாவட்ட கண்காணிப்பு துறையின் மூலமா டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பித்த நபர்களிடமிருந்து நேரடியாக சென்று ஆய்வு செய்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நேரடியாக ஆய்வு செய்யலாம்னு உங்களுக்கு கால் பண்ணி வந்து கேட்பாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா வந்து ஆய்வு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஆய்வு செய்து நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி உங்களுக்கான பணம் வர்றதுக்கான ஏற்பாடு வந்து தமிழக அரசு மூலமா இருக்கிற அதிகாரிகள் செய்து கொடுப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோலாம் வந்து பழசை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் முக்கியமான க்ரைட்டீரியா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேனல் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் கலாய்வு வந்து வரலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்ளை பண்ணி 45 நாட்களுக்கு மேலே ஆகியோ இன்ன வரைக்கும் கலாய்வு ஃபோன் வரல இல்லை கால் பண்ணல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு தான் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு கலாய்வு வரலன்னா இது வந்து அரசு தரப்புலேருந்து வந்து கொண்டு சேர்க்கப்படும். அதனால் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து கேதர் பண்ணலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்க இந்த கமெண்ட் ஃபுல்லாக வந்து பாருங்கள், கமெண்ட் உள்ள வந்து பண்ணுங்கள். முக்கியமாக யாராருக்கெல்லாம் இன்ன வரைக்கும் கலாய்வு நடக்கலை, புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு கலாய்வு பண்ணலாம் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நான் டீட்டெயிலாக வந்து கொடுக்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையேறிய முக்கியமாக கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பம் நிலையேறிய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வரீங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக வந்து வாங்கி வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அஃபிஷியல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT.government.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் அப்ரூவல் ஆனவங்களுக்கு ஏற்கப்பட்ட விண்ணப்பம் மகளிர் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸோட முக்கியமாக இந்த ஏற்கப்பட்ட விண்ணப்பத்தோட ரிசல்ட்டோட உங்களுடைய அதிகாரத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் கொடுத்த விவரங்கள் சுய விவரங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. எதலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து தயாரித்து கொடுத்துருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பார்த்துருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தெரியும். முகாம் விவரங்களை இங்கே கிளிக் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எங்கெங்கெல்லாம் வந்து முகாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளிக் செய்யவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில். அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தங்களின் மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்யவும் அப்படின்ற புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான அப்டேட் விரைவில் வந்து வரப்போகுது. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் வந்து இருக்குது, கலாய்வில் இருக்கா இல்லை பர்சனலில் இருக்கா இல்லை அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்றத நீங்களே வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து கூடிய விரைவில் வந்து செயல்பட போது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. இது போல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது போல் எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து நோட் பண்ணுங்கள். TN கவர்மெண்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி 333 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்பர் கார்னரில் வரமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பருக்கான விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது நன்றி TN கவர்மெண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு இல்லைனா வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் இந்த எஸ்எம்எஸ்லாம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எஸ்எம்எஸும் ஒரு சிலருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் எஸ்எம்எஸ் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு வரீங்க. அது சம்மந்தமாக நம்ம இப்போ வந்து கண்டினியூவாக வந்து சொல்கிறோம். முக்கியமாக ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் இதே போல் கரெக்டாக வந்து அஃபிஷியலாக வந்து வந்திருக்கா, நீங்கள் விண்ணப்பம் வந்து செஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு கன்ஃபார்மாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெண்டாவது எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஸ்டேட்டஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டஸில் வாழ்த்துக்கள் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து DPT கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1 கிரெடிட்டட் அப்படின்றத ₹1000 வர்றதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து செக் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து 3 வருடத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு இதே போல் ப்ராசஸ் தான் வந்து நடைபெற்றிருந்தது. நம்ம சேனல்லையும் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது போல் ₹1 கிரெடிட்டட் மெசேஜ் வருது அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக அரசும் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்கும். இது ஃபுல்லாக வந்து தகவலாக வந்து கிடைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து டீட்டெயிலாக மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றதுனால இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும். முக்கியமாக DPT ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ₹1 இல்லை 10 பைசா ஏதாவது வந்து கிரெடிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தது பணம் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் மனு சம்மந்தமாக ஏதாவது எஸ்எம்எஸ் வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் இதுக்கான அப்டேட் எது வந்தாலும் நம்ம சேனலில் டெய்லியும் வந்து வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் விண்ணப்பித்தவங்களுக்கு திடீர் அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள் 3 அறிவிப்பு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் ரெகுலராக வாங்கினவங்களுக்கும் கூடுதலான ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, இந்த ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருந்தது, புதுசாக அப்ளை பண்ணது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் கம்பல்சரியாக ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். எந்த ஒரு சேனலையும் உடனடியாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம எல்லா கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணணும். அதன் மூலிமா நிறைய பேர் பயனாட்டிருக்காங்க, முக்கியமாக பயன்பெற்றிருக்காங்க, 1000 ரூபாய் பணமும் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பெருமையுடன் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.